குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். டைம் இப்போ 4 o'clock எழுந்தாச்சு. காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்ற போகிறோம். அவ்வளோதான். வெளியில் இருக்க வராண்டா க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ தீபம் ஏற்றியாச்சு. காலையிலேயே எழுந்திரிச்சி கூட்டி மாப் போட்டு தீபம் ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளி இருக்குது, அதுக்கு ஃப்ளவர்ஸ் போட்டேன். ஃப்ளவர்ஸ் வச்சுட்டோன்னா இப்போ போயிட்டு நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நான் டியூஸ்டேனால் இன்றைக்கி நான் முருகருக்கு பூஜை பண்ண போகிறேன். இப்போ முருகருக்கு முருகருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அபிஷேகத்துக்கு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோடய சின்ன பூஜை ரூம். எப்போவுமே நான் நீட்டாக வச்சுப்பேன் முடிஞ்ச அளவு. பார்த்திங்கன்னா ஒரு பானையில் தண்ணி, பால், சந்தனம், தேன். இப்போ முருகர் இவர் தான் எங்கள் முருகர். இவருக்கு முதல்ல பால் அபிஷேகம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி அவரை பாலால் நல்லா குளிப்பாட்டுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா அப்புறம் தீபாரதனை காட்டியாச்சு முருகருக்கு. நெக்ஸ்ட்டு சந்தன அபிஷேகம். சந்தனம் நல்லா அவருக்கு சந்தனத்தால் குளிப்பாட்டி, அவரே அழகு தான், அவருக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி சந்தனத்தால் குளிப்பாட்டி அழகாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆரத்தியும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகம் பண்ண போகிறோம். முருகருக்கு ரொம்ப பிடிச்சது தேன் தான். அவருக்கு வள்ளினா ரொம்ப பிடிக்கும். அதனால் மலையில் கிடைக்கிற ஒரு மிக சிறந்த பொருள்னால் அது தேன் தான். அந்த தேனாலேயும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ தீபாரதனையும் காமிச்சாச்சு. அழகாக இப்போ அவருக்கு ட்ரெஸ் போட்டுட்டு, இது நானே செஞ்சு டாலர் மயிலில் அந்த டாலரும் முருகருக்கு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அவருக்காக இப்போ போயிட்டு பூ எடுக்க போகிறோம் மாடியில் போயிட்டு. இதுதான் என்னோடய குட்டி தோட்டம். இதில் நான் சின்ன சின்ன பூவில் தினமும் என்னை ஏமாற்றாமல் ஒரு பூவாவது பூத்துடும். அது மாதிரி இன்றைக்கி சின்ன மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, சாமந்தி பூ 2 இதெல்லாம் பூத்துருந்துச்சு. இது எல்லாமே நான் முருகருக்காக எடுத்துட்டேன். இதுதான் எங்கள் மொட்டை மாடி வியூ. ரொம்ப இருட்டாக தான் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு காட்டுற முடிஞ்ச அளவு பாருங்கள். அதுக்கப்புறம் பூலாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் புக்கும் எடுத்தாச்சு. அவருக்காக கந்தசஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா தீபாரதனை காமிச்சு அவரை என்றைக்கும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கிட்டே உங்களுக்கு எல்லாம் ஹாப்பியாக நீங்கள் வேண்டினது எல்லாம் கிடச்சி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். முருகர் மாதிரி உடனே கொடுக்குற தெய்வம் யாருமே கிடையாது. அவர் சோதிப்பாரை தவிர என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். அவங்களோட எல்லா ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும். எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ முருகருக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு இன்றைக்கி பால் தான் பிரசாதமாக வச்சேன். பால் அபிஷேகம் பண்ணேன், பால் பிரசாதமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு காஃபி போட்டு காஃபி குடித்தாச்சு. எனக்கு பிடிச்சது ப்ரூ காஃபி தான் எப்போவுமே குடிப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பால் காய்ச்சியாச்சு. பால் பொங்கிட்டோன்னே காஃபி போட்டாச்சு. நான் இப்போது இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து எல்லாம் சமையல் தேவையானது பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது காரக்குழம்பு. அதில் உருண்டையும் போட போகிறேன், கடலைப்பருப்பு உருண்டை. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு வெந்தயம் போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக மலை சாரல் மாதிரி வெங்காயம் வந்துட்டோன்னே அதுக்கப்புறமா நல்லா தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு நல்லா தட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விட்டுட்டோன்னே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அடி பத்தாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி திரும்பவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கிடையில் எல்லாம் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு தேவையான தண்ணி இதெல்லாம் இது பண்ணிட்டேன். எப்போவுமே நான் சாதம் களைஞ்ச தண்ணியை ஒரு தூக்கில் எப்போவுமே சேர்த்து வைப்பேன். இதுதான் நான் பிளான்ஸ்க்கு கொண்டுட்டு போய் ஊற்றுவேன். இது ரொம்ப சத்தான தண்ணி சொல்கிறாங்க. அதனால் இந்த தண்ணியை நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் பிளான்ஸ் இருந்தால் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் புளிக்கலசை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காவும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த தேங்காய் அதுக்கப்புறம் புளி கரைசல் இது எல்லாமே நல்லா வதங்கின இது கூட ஊற்றிட்டு அப்புறமா மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நேற்றே கடலைப்பருப்பு ஊற வச்சு இன்னைக்கு காலையில் அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு உருண்டை மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இடையில குக்கரும் வச்சாச்சு. குக்கரும் ரெடி ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் அவரைக்காவை எடுத்து அவரைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவரைக்காய் நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு கொதிக்குது. குழம்பு பாட்டுக்கு குழம்பு வேலையை பார்க்குது. அப்புறம் உருட்டின உருண்டை அதில் போட்டாச்சு. இப்போ குக்கர்லேருந்து விசிலும் வந்தாச்சு. அதுக்கப்புறமா திரும்பி அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் போட்டுட்டு அவரைக்காய் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி. அதுக்கப்புறமா பார்த்தா அவரைக்காவும் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம லஞ்சுக்கு எல்லாமே ரெடி. எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து விட வேண்டிய வேலை தான் இதெல்லாம். இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸ் காய் நறுக்கின மிச்சம் இதை எல்லாத்தையோட எடுத்து நான் அரைச்சி அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி அதையும் நான் ஊற்றிடுவேன். நான் பிளான்ட்ஸ்க்கு ஊற்ற வேண்டிய இதுலேயே இப்போ பிளான்ட்ஸ்க்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு. இப்போ அந்த பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போய் தண்ணி ஊற்றியாச்சு. இதுதான் என்னோடய குட்டி கார்டன். இப்போ தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 7:30 ஆயிடுச்சு மார்னிங். இப்போ எல்லோரும்